பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இல்லத்திலே அமர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற எங்களுடைய திருச்சபை குடும்பங்களையும், ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாங்கி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். பாடுகிற பாடல்கள், கேட்க இருக்கிற தேவனுடைய சத்தியங்கள், ஆண்டவரே துதிய ஆராதனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாக இருப்பதாக தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை போற்றும் வண்ணமாக நம்முடைய கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்திலே 2வது பாமாலை, உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமதுமா மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே என்கிற பாடலை இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே ஆராதனை முறை ஒன்றை பின்பற்றி ஆராதனை நடைபெறும். ஆகவே அதனை நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களுடைய அன்பாய் நான் அழைக்கின்றேன். நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து வளர்ந்தால் படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகமணி அவர் தீர்க்கதரிசியாக நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பதாக வைத்த அவருடைய நியாயப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்கள் மன்னிப்புகளும் உண்டு.
வருத்தப்பட்டு வாரும் சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மனையும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவரை சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிந்துள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏற்றுகின்றன. நம்மை காலத்தில் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான பகர்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிகளுக்கு தேவையானதாக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்திலே நமது பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசனையில் என்னோடு கூட சேர்ந்து முழங்கால் படியேற்று பொதுவான பாவரைக்கு சொல்ல உங்களை பணிவாய் வேண்டிக் கொள்கிறேன். நாம் முழங்கால் படியேற்று பொதுவான பாவரிக்கையை நாம் யாவரும் சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை தடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு செல்வம் இல்லை. ஆயிரம் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அரசு செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியுள்ள மக்களுக்கு அறியறுக்கிறது. தப்பிதங்களை அறிக்கையிலே பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற விசைப்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாகும்படி நாங்கள் எங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெரிந்து கொண்டு நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக துக்கப்பட்டு கடவுளை மனந்திரும்பி உடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசங்களை குறித்து கடவுள் சொல்கிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க நிபுணம் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்துமை இவனுமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவன் பாவம் செய்வனால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டள்ளி வாழ்வை சிறுபடுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியும் கிருபையும் தேற்றலையும் நமக்கு தந்தல்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அமர்ந்திருந்து இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுது முதலாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. யாத்திராகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 13 முதல். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்னவென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாடும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார் என்று சொல்லுகின்றது.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து நிறைவடைந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து இரண்டாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 23 வரை. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவையிலும் பூலோகத்திலுமாகிய காணப்படுகிறவையிலும் காணப்படாதவையிலுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சகல பரிபூரணம் அவருக்குள் வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கை கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்குளமாயிருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்கள், நாம் இருக்கிற இடத்திலே முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 93வது சங்கீதம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அனைத்துரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் நேசரை பார்க்கிறோம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உலகத்திலே உள்ளவர். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. நற்செய்தி வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி 29ஆம் வசனம் முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமோ எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சிஷ்யர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சிஷ்யர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேறுபாடு
வாஸ்து உண்டாயிற்று. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் இருந்தபடியாகவே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக யாவரும் சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் வாழ்வெட்டு சிலுவையில் அறையுண்டு அடக்கப்பட்டு மரணத்தினார் மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்திருந்தார். பரமடைக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, கடந்த தபசு காலங்களிலே 40 குடும்பங்களை நாம் தியானித்தோம். ஒருவேளை நீ வருகிற காலங்களிலே, வருகின்ற வெள்ளிக்கிழமை, கடந்த காலங்களிலே பெத்தானிய நகர் திருச்சபை மற்றும் வேடர்புளியங்குளம் ஆகிய திருச்சபையிலே பெரிய வெள்ளி ஆராதனையானது நடைபெற முடியாமல் போனது. ஆகவே அந்த ஆராதனைகள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே வெள்ளிக்கிழமை அது சரியாக 10 மணி அளவிலே ஒளிபரப்பப்படும். ஆகவே அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். தொடர்ந்து மற்ற நாட்களிலே உங்களுக்கு ஏற்கனவே நாம் தியானித்த மற்ற குடும்பங்களையும் உங்களுக்கு நாங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்ப ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடுங்கள். அது முடிந்த பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு திருமறை ஆய்வு சங்கீதங்கள் புஸ்தகத்திலிருந்து நடைபெறும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த காலங்களை நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. நாம் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சில மணித்துறைகள். உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நம் ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நீங்கள் அதற்காக நீங்கள் ஆயத்தப்படும்படியாக எங்களோடு கூட இணைந்து நீங்கள் இந்த பாடல்களை நீங்கள் பாடும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை நடத்தின ஆண்டவர் இனியும் உங்களை இந்த நெருக்கத்தின் காலத்திலே அவர் வழி நடத்துவாராக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான ஒரு பாடல், என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, என்னாலும் முன்பணியில் நடத்துங்கப்பா என்கிற பாடலை எங்களோடு கூட சேர்ந்து கரங்களை கட்டி நீங்கள் துதித்து பாடும்படியாக எங்களுடைய அன்போடு கூட அழைக்கின்றேன். என்னை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா என்கிற பாடல். உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து என்று சொல்லி மனதார ஒரு ஸ்தோத்திரித்து பாடுவோமா?
நிச்சயமாய் நடத்துவாராக. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபாதர் என்று சொல்லி எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து உடையிலே அமர்ந்தபடியாகவே அவரை கரங்கள் தட்டி துதித்து பாடுபடியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். எல்லாரும் எங்களோடு சேர்ந்து கரங்கள் தட்டி உற்சாகமாய் பாடுவீர்களா? தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபாதர் என்று சொல்லி பாடுவோம். ஒவ்வொரு நாளும் உடைய இதயத்தோடு கூட ஒரு ஆத்மாவோடு கூட அவருக்கு நன்றி சொல்லுவாங்க.
குடும்பமாய் பிள்ளைகளோடு அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கபடியாக உங்களை அன்பாய் நான் அழைக்கின்றேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு சாக்கியம் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே ஒரு சில மனிதர்கள் உள்ளத்தின் ஆனந்த கலந்தவரை நாம் சோதரிப்போமா? நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரை நாம் சோதரிப்போம். கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் அவருடைய மகத்துவங்களையும் எண்ணி பார்த்து ஆண்டவரே நீர் மகத்துவமானவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், உம்முடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு தருகிறவரே நமக்கு கொடாதபடி சோதரம், நமக்கு கொடாதபடி சோதரம். இந்த நெருக்கமான காலத்துல எங்களை அனுதினமும் பாதுகாத்து வழிநடத்தி எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவரே நமக்கு கொடாதபடி சோதரம் என்று சொல்லி உலக நாளத்திலிருந்து சோதரிப்போமா? தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நம்முடைய
யெகோவா யெகோவா, நீர் என் தேவனா, என் தேவைகளெல்லாம் நீர் அறிகிறவர், நீர் என் நல்ல மேய்ப்பரே என்று சொல்லி உமக்கே ஆராதனை என்று சொல்லி உள்ளத்தின் ஆராதனை தொடர்ந்து இந்த காலவெளியிலே அவரை ஆராதனை முடிக்கவரையாய் அமர்ந்திருக்கிற நீங்கள் நாமும் உள்ளத்தின் ஆராதனை அவரை சொல்லிட்டு பாடுவோமா? நீர் என் தேவன், நாமே என்று சொல்வோம்.
ஆசீர்வதியும் அப்பா. உம்மை அன்றி நான் யாரை பாடுவேன்? உம்முடைய அன்பு ஆண்டவரே, நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி மனதார சோதரிக்க பாடுவோமா? நெருக்கத்துறை ஆண்டவரே, தாவீது சொன்ன வார்த்தைகளை நினைத்து பார்த்ததும் ஆண்டவரே அழைத்து உதவி செய்தவரே, எங்களுக்கு உதவி செய்தப்பா. உம்முடைய ஆலயத்தை ஆண்டவரே தேடி வர முடியாமல் தவிக்கிறோம் அப்பா. ஆலயத்துறையுமே ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம் அப்பா. எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. ஒருவேளை அதற்கு என்னுடைய பாவ வாழ்க்கை தடையாக இருக்கும் என்று சொன்னார். எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நினைவே மக்களை போல இன்றைக்கு ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த காலங்கள் எங்களுக்கு போதும் அப்பா. உம்மை விட்டு ஆண்டவரை பிரிந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. உம்மை தேடி ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய வாசப்படியிலே தங்கி இருப்பதே நடுவேன் என்று சொல்லி தாவீது சொன்ன வார்த்தையின்படி இந்த வருகிற காலங்களிலே உம்முடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருக்கிற ஒரு வாக்கியத்தை ஆண்டவரே அடியாராகிய எங்களுக்கு நீங்க தாருங்க என்று சொல்லி நம்ம ஏற்படுத்திப்போம். உம்முடைய பாவங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே முழுவதுமாய் அர்ப்பணம் செய்வோம். ஒருவேளை நாம் அவரை மறந்தாலும் நம்மை மறக்காத ஒரு நல்ல ஆண்டவர், நம்மை நினைக்கிற ஒரு தெய்வம், உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறோம். அவருடைய கரத்திலே முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமாக மறவாமல் நினைத்து மனதார நடு சொல்வை இரவும் பகலும் என்னை நினைத்து என்னை நடத்துகிறவரே தொடர்ந்து இந்த காலங்களிலும் வருகிற காலங்களிலும் எங்கள் நடத்தும் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போமா?
நேசிக்கிறார்கள் ஆண்டவரே.
மெய் துதித்து மெய் பாடி அற்புதித்த ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை பாதுகாத்து நீரே குடும்ப மருத்துவர் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் காத்திருக்கிறோம். சோர்ந்து போகிறேன் நேரங்களிலே உடைய வார்த்தைகளை தந்து தேற்றுகிறார்கள். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. இடைவெளி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய எல்லா கண்ணீரையும் படைங்க, வியாதியை மாற்றுங்க, தேவைகளை சந்தியுங்க. அந்தந்த வேண்டிய ஆரோக்கியங்களை பிள்ளைகளுக்கு நீங்க தாருங்கப்பா. வேலை இல்லாம தவிக்கிறாங்கப்பா, பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாம தவிக்கிறாங்கப்பா. அநேக சஞ்சலத்தோடு கூட வருத்தத்தோடு கூட இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து உணவாக்கி அற்புதம் செய்யும் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரும் நிறைவேறி போவார்களே, நிறைவான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் கடந்து போக உதவி செய்யும். தொடர்ந்து உடைய வார்த்தைகளினாலே எங்களோடு கூட பேசுகிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதமே வேண்டும். துதிகள் மகிமை நாம பேசுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற மன்னிதே நாமமே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். நம் யாவரும் ஜெபநிலையிலே இருந்த வண்ணமாகவே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் என்ற பாடலை நாம் பாடுவோம். கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். அதிகமாக நேசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் காத்து நிற்கிறோம். வார்த்தையின் மூலமாய் பேசுகிற ஆண்டவர் அடியேனே மறைத்து பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருச்சபை நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான ஒரு தலைப்பு, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பதாக வருகின்ற முதலாவது ஆராதனையாக இருப்பதினாலே நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசுவே ஆண்டவர் என அறிக்கை செய்தல். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் உள்ளத்தாலே ஏற்றுக்கொண்டு நம்முடைய மனதாலும் நம்முடைய சாட்சி நிறைந்த வாழ்வினாலும் இயேசுவே ஆண்டவர் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தும்படியாக நீங்களும் நானும் அறிக்கை செய்யும்படியாக இந்த காலவேளையிலே தேவன் நம்மை அழைக்கின்றார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் அவர் ஜீவனுள்ள ஆண்டவர் என்பதை நீங்களும் நானும் முதலாவது நம்முடைய உள்ளத்தாலே ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே இருக்கிற மக்களுக்கும் நாம் சாட்சியாய் அறிவிக்க வேண்டிய ஒரு கடமையும் ஒரு பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த செய்திக்கு நேராய் கடந்து போக உங்களை பணிவாய் நான் அழைக்கின்றேன். கிறிஸ்தவ வாழ்விலே மீட்பு என்பது சிலுவையிலே ஆரம்பித்தது. ஆனால் சிலுவையிலே ஆரம்பித்த மீட்பானது எங்கே நிறைவு வருகிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலிலே அங்கே நிறைவு வருகிறது என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக் கூடாது. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் என்பது இல்லை. ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்றோ, அதே போல நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரம் எது என்று சொன்னால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், நம்பிக்கையற்ற மக்களுக்கு அது நம்பிக்கை என்பதை மறந்துவிடக் கூடாது. அதுதான் இன்றைக்கு நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை அற்று போன மக்களுக்கு நம்பிக்கையின் அடையாளமாய் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அமைந்தது என்று சொன்னால் அது எந்த அளவிலும் அது மாற்றமில்லை. உயிர்த்தெழுதல் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் சோர்ந்து போன, பயந்து போன, நடுங்கி போன ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நம்பிக்கையையும் அது புதிய வாழ்வையும் தந்தது என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கையையும் புதிய வாழ்வையும் நமக்கு தந்து வருகிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட நம்பிக்கையையும் அப்படிப்பட்ட புதிய வாழ்வையும் தந்த அந்த இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொண்டு நாம் இந்த சாட்சி நிறைந்த வாழ்வினாலே அறிக்கை செய்ய இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை அழைக்கின்றார். நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது நற்செய்தி பகுதியிலே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன்.
யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் அதற்கு ஆதாரமாய் நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 28வது வசனம். தோமா அவருக்கு பிரதித்துரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். இங்கே ஒரு வசனத்தை அழகாய் நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? இதிலே தோமாவுடைய வாழ்விலே அவன் அறிக்கையிட்ட ஒரு அழகான ஒரு செயலை இங்கே குறிப்பிடுகிறார். தோமா சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். என் ஆண்டவரே, என் தேவனே. உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக ஆண்டவரை இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்த 2 பேர் உண்டு. முதலாவதாக யார் என்று சொன்னால் தோமா என்கிற ஆண்டவருடைய சீசர்களிலே ஒருவன். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது தமஸ்குக்கு நேராய் கடந்து போகிற அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் சந்திக்கிற பொழுது அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தரிசனத்தை அவன் பார்க்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அறிக்கை செய்த இருவர். அதிலே ஒருவன் யார் என்று சொன்னால் ஆண்டவரை சந்தேகித்த சீசனாகிய தோமா என்கிறவன். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை துன்பப்படுத்திய அப்போஸ்தலனாகிய பவுல் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அறிக்கை செய்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி அவன் எழுப்புகிற அந்த குரலையும் அந்த சத்தத்தையும் கேட்டு இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் இயேசுவே ஆண்டவர் என்பதை நாம் அறிந்து கொண்டவர்கள். நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே நீங்களும் நானும் அறிக்கை செய்ய உங்களை அன்பாய் நான் அழைக்கின்றேன். இயேசுவே ஆண்டவர் என்பதை நாம் ஏன் அறிக்கை செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வருகிறது அல்லவா? ஏன் நான் அறிக்கை செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று, இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இயேசுவே என்னுடைய அஸ்திவாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்கிறார், வேறு அஸ்திவாரம் இல்லையே, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நான் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக அவரே என் வாழ்வின் அஸ்திவாரம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக நான் ஏன் அறிக்கை செய்ய வேண்டும்? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரே நம்மை நித்திய வாழ்விற்கு நேராக அவர் வழிநடத்துகிறவர். ஆகவே நீங்களும் நானும் அவரை இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். முதல் குறிப்பு சொல்லி இருக்கிறேன், இயேசுவே என் வாழ்வின் அஸ்திவாரமாய் இருக்கிறபடினாலே நான் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவதாக இயேசுவே என் வழியாய் இருக்கிறதுனாலே, என் பாதையாய் இருக்கிறதுபடினாலே நான் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவதாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் இல்லத்திலே அமர்ந்து வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே என் நம்பிக்கை. மூன்றாவதாக ஏன் அறிக்கை செய்ய வேண்டும்? இயேசுவே என் வாழ்வின் நம்பிக்கை. இது எத்தனை பேர் நாம் உணர்கிறோம்? என் வாழ்வின் அஸ்திவாரம், என் வாழ்வின் வழி, அவரே என் வாழ்வின் நம்பிக்கை. அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரே என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாழ்வின் ரட்சிப்பு, என்னுடைய வாழ்வின் ரட்சகர் அவரே என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பதாக தியானிக்கிற இந்த வேத பகுதியின் அடிப்படையிலே நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஏன் அவரை நான் அறிக்கை செய்ய வேண்டும்? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி என் வாழ்வின் அஸ்திவாரம் அவர். இயேசுவே என் வாழ்விற்கான வழி, இயேசுவே என் வாழ்வின் நம்பிக்கை, இயேசுவே என் வாழ்வின் ரட்சகர், என் வாழ்வுக்கு ரட்சிப்பை அள்ளுகிறவர். ஆகவே நான் அவரை நான் அறிக்கை செய்ய வேண்டும். இன்றைக்கு அதைத்தான் நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகின்றேன். இன்றைக்கு தோமா சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையிலே சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பதாக நடைபெற்ற அழகான ஒரு நிகழ்வு. எல்லா சீசர்களும் பயந்து ஓடி போனார்கள். எல்லாரும் அவரை நம்ப மறுத்தார்கள், அவர்களை விசுவாசிக்க மறுத்தார்கள். எல்லாரும் ஒரு இல்லத்திலே பயந்து அவர்கள் குடியிருக்கிற பொழுது தோமாவுக்கு காட்சி அளிக்கின்ற பொழுது தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அழகாக இருந்தது. யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, அவர்களுடனே தோமாவும் இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அதற்கு பிரதித்துரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய விரலை எட்டு பார் என்று சொல்லுகிறார்.
ஆனால் அவன் விரலை இட்டு பார்த்தான் என்பதற்கான குறிப்புகள் இல்லை. ஆனால் அங்கே அவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். இதுவரைக்கும் ஆண்டவரோடு கூட இருந்த அத்தனை சீசர்களும் ஆண்டவரை அழைக்கின்ற பொழுது எப்படி அழைத்தார்கள்? ரபி என்று சொல்லி அழைத்தார்கள், போதகரே என்று சொல்லி அழைத்தார்கள். ஆண்டவர் கூட சீசர்கள் மத்தியிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஜனங்கள் என்னை குறித்து யார் என்று யோசிக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன வார்த்தைகள், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார்கள், நீ வரப்போகிற மேசியா என்று சொல்லுகிறார்கள், இப்படிதான் சொன்னார்கள். ஆனால் இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்த இந்த தோமா சொல்லுகிற முதல் வார்த்தை நீங்கள் கவனித்து பாருங்கள், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் முதலாவதாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்த ஒரு அற்புதமான ஒரு சீசன் யார் என்று சொன்னால் அவன்தான் ஆண்டவரோடு கூட இருந்த இந்த தோமா என்கிற ஒரு சீசன். ஆண்டவரே இயேசுவே ஆண்டவர் என்று சொன்னவன் இந்த தோமா. அந்த தோமா தான் நம்முடைய தேசத்திற்கு வந்து நமக்கு நற்செய்தி அறிவித்தவன் என்பது எவ்வளவு பெரிய சாக்கியம் அல்லவா? அத்தனை சீசர்கள் மத்தியிலும் இயேசுவை ஆண்டவர் தேவன் என்று சொல்லி அழைத்த ஒரு அற்புதமான ஒரு சீசனுடைய வாழ்க்கையிலே அவன் சொன்ன அந்த அறிக்கையை மையமாக வைத்துதான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். வாசிக்கப்பட்ட அந்த முதலாவது பழைய ஏற்பாட்டு நிருபத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் மோசேவுக்கு தரிசனமானார். அப்படி அவர் தரிசனமான பொழுது மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறதுக்கு ஆல்மைட்டி என்ற ஒரு அர்த்தத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா என்கிற ஒரு வார்த்தை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யெகோவா என்கிற அந்த எபிரேய வார்த்தை எலோகிம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஆண்டவர் கடவுள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது தோமா சொல்லுகிற வார்த்தை, இரண்டு வார்த்தை சொல்லுகிறார், என் ஆண்டவரே என் தேவனே. இந்த வார்த்தை என்றார் என்று சொன்னால் கிரேக்கத்திலே பயன்படுத்தப்படுகிற அழகான ரெண்டு வார்த்தை, குறியாஸ் தியாஸ் என்கிற வார்த்தை இணைந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அன்றைக்கு மோசேக்கு வெளிப்படுகிற பொழுது சொன்ன அதே வார்த்தையினுடைய பொருள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் மோசேவுக்கு வெளிப்பட்ட ஆண்டவரும் அவரேதான், குமாரனாய் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டவரும் அவரே என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். யாவே என்று சொன்னால் ஆண்டவர் கடவுள் என்று சொல்லி அர்த்தம். அதே நேரத்தில் என் தேவனே என் கடவுளே என்று சொல்லுகிற வார்த்தையுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அதுவும் யாவே ஆண்டவர் என்கிற அந்த பொருளிலே இணைந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த தோமாவுடைய அறிக்கையின் மூலமாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் இயேசுவே ஆண்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் இந்த காலவேளையில் நம்மை அழைக்கின்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. இந்த உலகத்தின் ரட்சகர் அவரே என்று சொல்லுங்க. இந்த உலகத்திற்கு வந்த மெய்தேவன் அவரே என்று சொல்லுங்கள். எத்தனை முறை நாம் அறிக்கை செய்திருக்கிறோம். இனி வருகிற ஒவ்வொரு ஜெபத்திலும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இயேசுவே எங்கள் ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிக்கை செய்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டியது கடமை, நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, இயேசுவே ஆண்டவர் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் எத்தனை நற்செய்தி நூல்கள் இருந்தாலும் யோவான் நற்செய்தி நூலில் மாத்திரமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை வெளிப்படையாக அவர் சொல்லுகிறார். நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை இயேசுவானவர் என்பதையும் அவர் தேவனாய் இருக்கிறது என்பதையும் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழகாய் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு அதை நாம் உணர்ந்து கொள்ளவில்லையே, இன்றைக்கு நாம் அதை அறிக்கை செய்யவிடவில்லையே. இன்றைக்கு நீங்களும் நானும் அதை அறிக்கை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைக்கின்றார். அதே நேரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே நீங்கள் கவனமாய் வாசிங்கள். 1ஆம் அதிகாரம் 16 வசனத்திலே பார்க்கிற பொழுது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியிலே இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினார் என்பதை அங்கே அழகாய் சொல்லுகிறார். அங்கே கடவுள் என்பதை அவர் எவ்வளவு அழகாய் அங்கே வெளிப்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 18 வசனத்திலே தேவன் தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினால் யூதர் அவர்களை கொல்லும்படியாக வலை தேவினார்கள். சமமாய் இருக்கிறார். அங்கு ஆண்டவர் என்பதை எவ்வளவு ஆணித்தரமே அங்கே தன்னுடைய சம்பவத்தின் வழியாக நினைவுபடுத்துகிறார். அதே போல யோவான் 10ஆம் அதிகாரம் 33 வசனத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. நீ மனுஷராய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடினாலே
உண்மையில் கல்லறிய கடவன். தேவன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தால் என்று சொல்லியும் யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலிலே இயேசுவே ஆண்டவர் என்பதை அநேக தரம் சம்பவத்தின் வழியாக உணர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். மரித்தவர் மரித்தவராய் போயிருந்தால் பரவாயில்லை, மரித்தவர்கள் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி அவர் இந்த உலகத்திலே அவர் இயேசுவே ஆண்டவர் என்பதை நமக்கு உணர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி பகுதியிலே இந்த தோமா சொன்ன இந்த அறிக்கையை நான் எவ்விதமாய் பார்க்கிறேன். இந்த தோமாவுடைய அறிக்கையின் வழியாக 4 குறிப்புகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேன். அந்த 4 குறிப்புகளின் அடிப்படையிலே இன்றைக்கு இயேசு ஆண்டவர் என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட மனிதனின் வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை என்பதை இன்றைக்கு அறிக்கை என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒருவேளை உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக இந்த மனிதனுடைய வாழ்வை மையமாய் வைத்து என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அவன் அறிக்கை செய்தான் அல்லவா, அந்த அறிக்கையை ஒப்பிட்டு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். முதலாவதாக இந்த அறிக்கையை நான் பார்க்கின்ற பொழுது உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஆழமாய் விசுவாசிக்க மறுத்தவன். ஆழமாய் விசுவாசிக்க மறுத்தவனின் அறிக்கை இயேசுவை சிலுவையிலே அறைந்து விடுவது. விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டிய சீசர்கள், ஆழமான விசுவாசத்திலே வாழ வேண்டிய சீசர்கள் இன்றைக்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவரை விசுவாசிக்க மறுத்தார்கள். இந்த தோமாவும் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்று சொன்னான்? ஆண்டவரை ஆழமாய் விசுவாசிக்க மறுத்தவன். ஆழமாய் விசுவாசிக்க மறுத்தவன் ஒருவன் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுடைய தரிசனத்தை கண்டவுடனே அவன் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு அறிக்கை தான் என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லி. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஒருவேளை இன்னும் அவரை ஆழமாய் விசுவாசிக்க மறுக்கிறோமா? இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு அவரை நாம் எப்படி நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு தோமாவுடைய வழியாக இந்த அறிக்கையின் வழியாக என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னவனுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இதற்கு முன்பதாக ஆழமாய் விசுவாசிக்க மறுத்தவன் இப்பொழுது அவரை விசுவாசித்து சொல்லுகிற அறிக்கை தான் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், நீங்களும் நானும் இன்றைக்கு ஆழமாய் விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவே ஆண்டவர் என்பதை நீங்களும் நானும் ஆழமாய் விசுவாசிக்க அறிக்கை செய்ய இந்த காலவேளையிலே தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். முதலாவதாக ஆழமாய் விசுவாசிக்க மறுத்தவனுடைய அறிக்கை என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி. இரண்டாவதாக அவன் நம்பிக்கையிலே விழுந்தவனுடைய அறிக்கை. இரண்டாவது காரியம் அவன் நம்பிக்கையிலே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட இருந்த அத்தனை சீசர்களுக்குள்ளும் ஒரு அவநம்பிக்கை காணப்பட்டது. ஏன் இன்றைக்கு அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட பல நேரங்களிலே அவநம்பிக்கையில விழுந்து போய் கிடக்கிறோம் அல்லவா? இந்த தோமாவும் அப்படிதான் அவநம்பிக்கையில விழுந்து போனான். ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, உடைய விரலை இட்டு பார், என்னுடைய கைகளில் இருக்கிற அந்த ஆணிகளை ரத்தத்தை நீங்கள் பாருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா? இதெல்லாம் எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது? அவனுடைய அவநம்பிக்கை. அவநம்பிக்கையில இருந்த ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு அற்புதமான வார்த்தை தான் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவநம்பிக்கையில் இருக்கிறீங்களா? இன்றைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள ஆண்டவர் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக பார்க்கிற பொழுது அவ நம்பிக்கையிலே விழுந்தவனுடைய அந்த அறிக்கையை நீங்கள் பாருங்கள். அவன் நம்பிக்கையிலே விழுந்தவன் உயிர்த்தெழுந்த தரிசனத்தை பார்த்தவுடனே என் ஆண்டவர் என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். யாரும் சொல்லாத ஒரு அறிக்கை. இன்றைக்கு அவநம்பிக்கையில இருக்கிற நீங்கள், உங்களுடைய அவநம்பிக்கையை நீங்கள் மாற்றி இந்த காலவேளையில் அவரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற நீங்கள் நானும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நீங்கள் சொல்லும்படியாய் தேவன் உங்களை அழைக்கிறார். மூன்றாவதாக அஞ்சி நடுங்கியவனின் அறிக்கை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையிலே அறைந்த பிறகு எல்லாரும் அஞ்சி நடுங்கினார்கள். எல்லாரும் எங்கே போனார்கள் என்று சொல்லவில்லை. மறுபடியும் ஒரு இல்லத்தில் அவர்கள் கூடியிருக்கிற பொழுது கூட அவர்கள் யூதர்களுக்கு பயந்து அஞ்சி நடுங்கி ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இப்படி அஞ்சி நடுங்கி ஒடுங்கி கொண்டிருந்தவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தான் இயேசுவே ஆண்டவர், என் ஆண்டவரே என் தேவன் என்கிற வார்த்தை. அஞ்சி நடுங்கிய இந்த தோமாவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு அற்புத வார்த்தை இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி. இன்னைக்கு உலகத்துல நீங்களும் நானும் அநேக வேளைகளில இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி
தைரியமா இந்த உலகத்திற்கு அறிக்கை செய்ய முடியுமா? நாமும் பல வேளைகளில் அஞ்சி நடுங்கி கொண்டுதான் இருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் நானும் இந்த உலகத்திலே தைரியமாய், இந்த உலகத்தினுடைய எத்தனை சூழல்கள் நமக்கு எதிராக எழும்பி நின்றாலும் இந்த தோமாவை போல என் ஆண்டவரே, என் தேவனே, நீ இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாம் தைரியமாய் அழைக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக அஞ்சி நடுங்கியவனுடைய அறிக்கை. நான்காவதாக அறிவிக்க மறுத்தவனுடைய அறிக்கை. எதை அறிவிக்க மறுத்தான்? இதற்கு முன்பதாக எல்லாரும் மெசியா என்று சொல்லி அழைத்தார்கள், ரபி என்று சொல்லி அழைத்தார்கள், போதகரே என்று சொல்லி அழைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அறிவிக்காதபடிக்கு உயிர்த்தெழுந்த பின்பு நடக்கிற ஒரு காரியம். அறிவிக்க வேண்டியவர்கள் எல்லாரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டியவர்கள் அன்றைக்கு சொல்ல மறுத்தார்கள். உயிர்த்தெழுந்த தரிசனத்துக்கு பின்பதாக அறிவிக்க மறுத்தவன் இப்பொழுது என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அவன் அறிவிக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிவிக்க இந்த காலவேளையிலே ஆண்டவர் அழைக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது அவர் பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவர் திரும்ப நமக்கு நியாயம் விசாரிக்கிற ஆண்டவராய் வரப்போகிறார். ஏன் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நியாயம் விசாரிக்கும் ஆண்டவர் அவர். முதல் குறிப்பை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நியாயம் விசாரிக்க வரப்போகிறார். அவர் நியாயம் விசாரிக்கும் ஆண்டவர். ஆகவே நீங்களும் நானும் இயேசுவே ஆண்டவர். ஏன் என்று சொன்னால், அந்த அதிகாரத்தை அவரிடத்திலே பிதாவானவர் அருளி இருக்கிறார். முதல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவர் நியாயம் விசாரிக்கும் ஆண்டவர். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது நித்திய வாழ்வை அருளுகின்ற ஆண்டவர். உங்களுக்கும் எனக்கும் அவர் நித்திய வாழ்வை நமக்கு தரப்போகிறார். நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அழகாய் தெரியும். அந்த தோமாவுடைய நிகழ்விலே கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 31வது வசனம் இதுமாய் சொல்லுகிறது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமாக கவனித்து பாருங்கள். எதற்காக இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? அந்த நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை நமக்கு அருளுகிறவன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நியாயத்தை விசாரிப்பவர் மாத்திரமல்ல, நித்திய வாழ்வையும் நமக்கு அருளுகிறவர் அவரே. ஆகவே அவரை நாமும் நீங்களும் நானும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது, இனி வருகிற காலங்களிலே இந்த உபத்திரவங்களெல்லாம் முடிந்த பிறகு அந்த 1000 அரசாட்சி காலகட்டத்திலே நித்திய காலமாய் நம்மை அரசாள போகிற அரசரும் அவரே என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்லுகிறேன், நித்திய காலம் நம்மை அரசாளுகிற அந்த ஆண்டவரை இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிக்கை செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நியாய விசாரிக்க வரப்போகிற ஆண்டவர், நித்திய வாழ்வை நமக்கு தரப்போகிற ஆண்டவர், நித்திய காலமாய் நம்மை அரசாள போகிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தை திறந்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோமா? இயேசுவே வெறும் கர்த்தராக மட்டுமல்ல, மேசியாக மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த பின்பு அவரை எப்படி அழைத்தார்கள் என்று சொன்னால், முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இந்த அறிக்கையின் மூலமாக யெகோவா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள். இங்கே தோமா அழைக்கிற அந்த வார்த்தையுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து இந்த காலவேளையில் அவரை அறிக்கை செய்ய நாம் அழைக்கிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த சமூகத்தில் நான் நிறைவாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், இனி அவர் பூமியிலே அவர் இருக்க போவதில்லை. எனவே மக்கள் இனி அவரை காண்பதில்லை. ஆகவே இனி அவரை விசுவாசித்து நம்பிக்கையோடு கூட இயேசுவே ஆண்டவர் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் விசுவாசித்து, தோமாவை பார்த்தான்னு சொன்னியோ கண்டு விசுவாசித்தாய். காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீங்கள் நானும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். ஆகவேதான் காணாமல் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இனி வருகிற காலங்களிலே இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்ய ஆண்டவர் நமக்கு அறைகோள் வெளிக்காட்ட தருகிறார். அடுத்தபடியாக நம்முடைய சாட்சி நிறைந்த வாழ்வின் வழியாக மற்றவர்களும் என்ன சொல்லணுங்க, நம்முடைய சாட்சி நிறைந்த வாழ்வின் வழியாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிவிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் கண்டு அல்ல காணாமல் விசுவாசிக்கிற கூட்டமாகிய நீங்களும் நானும் இயேசுவே ஆண்டவர் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய சாட்சியான வாழ்வை கண்டு மற்றவர்களும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, தோமாவை போல என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி ஒவ்வொருவரும் அறிக்கை செய்வதற்கான அந்த வாழ்க்கைக்கு நேராக மற்றவர்களை வழிநடத்துவது மாத்திரமல்ல, நாமும் வழிநடத்துவதற்கு ஆயத்தமாக வேண்டும். இன்றைக்கு 7 குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். ஆழமாய் விசுவாசிக்க மறுத்தவன் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்தான்.
அவன் நம்பிக்கையிலே விழுந்து போனவன் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்தான். அஞ்சி நடுங்கினவன் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்தான். அறிவிக்க மறுத்தவன் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிவித்தான். இன்றைக்கு விசுவாசிக்க மறுக்கிற, அவன் நம்பிக்கையில் இருக்கிற நீங்களும் நானும், அஞ்சி நடுங்குகிற நீங்களும் நானும், அறிவிக்க மறுக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இயேசுவே இந்த உலகத்தின் ரட்சகர், இயேசுவே இந்த உலகத்தின் ஆண்டவர், இயேசுவே சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்க தேவன் நம்மை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தந்தருவாராக. அவர் நியாயம் விசாரிக்கிற ஆண்டவர், நித்திய வாழ்வை அருளுகிற ஆண்டவர், நித்திய காலமும் நம்மை அரசாளுகிற ஆண்டவர் என்பதை உணர்ந்து அவருடைய கரத்துளை முழுவதுமாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்படி ஒப்புக் கொடுக்கிற பொழுது அந்த நித்திய வாழ்விற்கு நேராக உங்களையும் என்னை வழி நடத்துவார் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து வழிநடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 185வது பாடல், ஐயையா நான் வந்தேன், தேவா ஆட்டுக்குட்டி வந்தேன் என்கிற பாடலை நாம் பாடுவோம். அதிலே முதலாவது சரணம், இரண்டாவது சரணம், நான்காவது சரணத்தை நாம் பாடுகிற பொழுது உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய இல்லத்திலே இருக்கின்ற அந்த சுயவருப்பு உண்டியலில் நீங்கள் போடும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக் கொள்கின்றேன்.
இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளிலே வருமானமின்றி நாங்கள் தவித்தால் உமக்கென்று உடைய பிள்ளைகள் தம்முடைய இல்லத்துறை படைத்து அந்த காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும். மறுபடியும் நல்ல சூழ்நிலைகள் உருவாக்கி உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வருமானத்தை ஆண்டவர் தந்து உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் உடைய அப்பமும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் சீக்கிரமாய் ஆண்டவரை குறைந்து ஆண்டவரை தேசத்தை விட்டு அகற்றி மறுபடியும் உம்மை விடுதலையோடு கூட ஆராதிக்க கருவி செய்ய இல்லத்திலே ஆண்டவரை நாங்கள் அடைபட்டு கிடைக்கும். ஆண்டவரை திறந்த வாசலைகளுக்கு உருவாக்கி தாருங்கப்பா. ஆண்டவரை எல்லா தடைகளையும் ஆண்டவர் முற்றிலும் நீக்குங்கப்பா. யாரெல்லாம் விளைவிடமாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உடைய வெள்ளத்தினாலே நிரப்புங்கப்பா. தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சொன்னீங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே உடைய பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து நன்மைகளை ஒத்தாசைகளை தாரும். துதிகள் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. கேட்டு அந்த வார்த்தைகளை உடைய மனக்கண்களுக்கு முன்பதாக நாங்கள் கொண்டு வருகிறோம். நீரே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்பதை ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் அறிக்கை செய்து உதவி செய்து எங்களுடைய வாழ்வின் அஸ்திவாரம் நீர் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்விற்கான வழி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வின் நம்பிக்கை ஆண்டவரே. எங்களுடைய வாழ்விற்கு ஆண்டவரே ரட்சிப்பை தருகிறவர் இயேசுவே ஆண்டவர் என்பதை ஆண்டவரை உணர்ந்து இன்றைக்கு எங்களை முழுவதும் எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். சத்தியத்தை கேட்ட ஜனங்கள், சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், எங்களுடைய திருச்சபை குடும்பங்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. உங்களுடைய ஆலயத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆலயத்திலே ஆண்டவரே வீற்றிருக்கிற ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் வளமையும் நன்மைகளையும் கிருபைகளையும் பாதுகாப்பையும் நீ தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மறுபடியும் மீட்பருமாகிய இயேசுவின் வழியாய் தாங்கோடு வென்று செய்கிற ஆண்டவரின் ஆண்டவரே, ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை கற்றுக்கொண்ட ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமனிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமன் செய்யப்படுதல் பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயல் மன்னிக்கிறது பல குற்றங்களை மன்னி சோதனை பிரவேசிக்கும் நாமத்தை வந்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நிலைநிறுத்தப்படவில்லை. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நமக்கு அருமையான ஒப்பு கொடுப்போம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய துணை, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அரவணைப்பு நம்மை ஒருவரோட என்றும் என்று சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக நாம் எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் என்கிற பாடலை நாம் இருந்த இடத்திலே ஜெபநிலையில் இருந்தபடியாகவே நாம் பாடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இந்த தடைகள் எல்லாம் மாற்றி விரைவிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் கூடி அவரை ஆராதனை செய்ய ஆண்டவர் கிருபை செய்வாராக. God bless you. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.